ஹாய் நண்பர்களே, இன்று நாம் பேசப்போவது ஒரு அதிர்ச்சியூட்டும் ஆனால் பரவலாக விவாதிக்கப்பட்ட ஒரு சம்பவத்தை பற்றி. ஒரு பெண் விமானம் தரையிறங்கிய உடனே அவசர வழி கதவை திறந்து விமானத்தின் இறக்கையில் ஏறி நடக்கிறார். அதுவும் வெப்பம் தாங்க முடியவில்லை என்ற ஒரே காரணத்திற்காக. இதை கேட்டவுடன் உங்கள் மனதில் என்ன தோன்றுகிறது? இந்த சம்பவம் என்ன, எங்கே நடந்தது, ஏன் இப்படி செய்தார்? எல்லாவற்றையும் விரிவாகப் பார்ப்போம். 2020இல் துருக்கியிலிருந்து உக்ரைனுக்கு ஒரு விமான பயணத்தின் போது இந்த சம்பவம் நடக்கிறது. ஒரு பெண் தனது கணவர் மற்றும் 2 குழந்தைகளுடன் துருக்கியின் அட்லாண்டாவில் விடுமுறையை கொண்டாடிவிட்டு திரும்புகிறார். விமானம் உக்ரைனில் பாதுகாப்பாக தரையிறங்கியது. ஆனால் இங்கிருந்து விஷயங்கள் கொஞ்சம் விசித்திரமாக மாறுகிறது. எல்லோரும் விமானத்திலிருந்து இறங்க தயாராகும்போது இந்த பெண் திடீரென அவசர வழி கதவை திறக்கிறார், அதுவும் எந்த அனுமதியும் இல்லாமல். பின்னர் விமானத்தின் இறக்கையில் ஏறி புத்துணர்ச்சியான காற்றை சுவாசித்து கூலாக நடக்க ஆரம்பிக்கிறார். ஏன் இப்படி செய்தார்? அவருடைய வாதம் விமானத்திற்குள் தாங்க முடியாத வெப்பம் இருந்தது என்பது. அவசர வழி கதவை திறப்பது ஒரு பெரிய பாதுகாப்பு மீறல், ஆனால் அவருக்கு அது பிரச்சனையாக தோன்றவில்லை. இறக்கையில் நடக்கும் வீடியோ வைரலானது, உலகம் முழுவதும் விவாதமானது. இதனால் விமான ஊழியர்கள் அதிர்ச்சியடைந்தனர். பைலட் உடனடியாக ஆம்புலன்ஸ், போலீஸ், பாதுகாப்பு ஊழியர்களை அழைத்தார். பெண்ணை மீண்டும் கேபினுக்குள் கொண்டு வந்தனர். போலீசிடம் அவர் விளக்கமளித்தது வெப்பம் காரணமாக வெளியே செல்ல வேண்டியதாக இருந்தது என்று. பரிசோதனையில் அவர் மது அல்லது போதைப்பொருள் எதுவும் பயன்படுத்தவில்லை என்பது தெரியவந்தது. ஆனால் இதன் விளைவு கடுமையாக இருந்தது. அந்த பெண்ணுக்கு பயண தடை விதிக்கப்பட்டது. விமான நிறுவனம் இதை பாதுகாப்பு மீறலாக கருதியது, சட்ட நடவடிக்கைகளையும் எதிர்கொள்ள வேண்டியதாக இருந்தது. இந்த சம்பவம் நம்மை சிந்திக்க வைக்கிறது. வெப்பம் தாங்க முடியவில்லை என்றாலும் இப்படி ஆபத்தான ஒரு செயலை செய்வது சரியா? பயணிகளுக்கும் விமான ஊழியர்களுக்கும் இது என்ன செய்தியை தருகிறது? உங்கள் கருத்து என்ன? கமெண்டில் சொல்லுங்கள்.